அப்படியே கிடக்கட்டும்னு எல்லாரும் விடுறது மாதிரி ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன், நான் திரும்ப எடுப்பேன். எல்லாரும் அமைதியா இருக்கலாம், ஆனா இந்த மாதம் கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார். எல்லாரும் மறந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் ஆண்டவர் மறக்கலன்றத கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். எல்லாரும் அதை விட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நிச்சயமாகவே நான் விடமாட்டேன். நான் திரும்ப கட்டுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கரங்களை தட்டி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் திரும்ப எழுப்புவார், ஆண்டவர் திரும்ப தருவார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மாதம் திரும்ப திரும்ப கட்டுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு செய்கிற பெரிய ஊழியம் நான் பழுது பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி, பாழாய் போனதை சீர்படுத்தி, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த சந்தோஷத்தை, இதுக்கு முன்பாக இருந்த அந்த வருமானத்தை, இதற்கு முன்பாக நீங்கள் பட்ட அத்தனை மகிழ்ச்சியையும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க மிஸ் பண்ணது அத்தனையும் இந்த மாதம் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கு ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். பூர்வ நாட்களில் இருந்தது போல அங்கே ஜனங்கள் கடந்து வருவார்கள். தாவீதின் கூடாரத்தில் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே வேலைக்கு வருவாங்க. அது ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பின்மாறி போனதுனால அந்த கூடாரம் இப்போ இடிஞ்சு போய் கேட்பாரற்று கிடந்துச்சு. யாருமே அந்த பக்கமாகவே போகல, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அந்த பக்கம் இப்படி ஒரு மாளிகை இருந்தது கூட யாருக்குமே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் அதை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நான் அதை நிறுத்துவேன்.